உபதேசத்தை நாம் எல்லாரும் விரும்பி அதை கேட்டு விசுவாசிக்கிறோம். ஆமே. இந்த பைபிள் சொல்றது சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனாலதான் நீங்களும் அந்த அவருடைய விசுவாசத்தை பெறுறோம். இந்த விசுவாசம் கேட்கறதுனால வருது என்று சொல்லப்படுது. விசுவாசம் என்னத்தினால வருதாம்? கேட்கறதுனால. சோ நான் அடிக்கடி சொல்லுவேன், கேட்கிறேன்னு சொன்னா நாம கேள்வி கேட்கறதுனால இல்ல, நாம கேள்வி கேட்கறதுனால நமக்கு தெளிவு உண்டாகுது. இப்ப ஒருவர் ஓகே எனக்கு இது புரியுதில்ல என்று ஒரு கேள்வி கேட்பமே, அது தெளிவு. ஆனா இந்த பைபிள்ல சொல்லப்படுகிறது கேள்வியினால் விசுவாசம் என்று சொல்லப்படுறது அதாவது நற்செய்திய காது கொடுத்து கேட்கறதுனால நமக்குள்ள விசுவாசம் பெறுது. அதான் கலாத்தியில சொல்லப்படுது, கேள்வியினால் விசுவாசம். சோ அப்ப சர்வசாதாரணமாக நாம இந்த பூமியில இருக்கிற பொழுது, நாம வாழ்ற பொழுது, அது எந்த மதத்தில் இருக்கலாம், இல்லது எந்த விதமான கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளேயும் இருக்கலாம் நாம. ஆனா நமக்குள்ள இருந்த அந்த வாழ்க்கை முறை, நம்பிக்கை முறை அல்லது விசுவாச முறை என்றது அது நமக்குள்ள இருந்து அது பிறப்போட வந்த ஒரு காரியம். ஆனா எப்ப நாம நற்செய்தியை கேட்கிறோமோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில என்னத்தை செய்து முடிச்சார் என்கின்ற அந்த கிருபையின் உபதேசத்தை கேட்கிற பொழுதுதான் விசுவாசம், கிறிஸ்துவினுடைய விசுவாசம் நமக்குள்ள வருது என்றுதான் பைபிள் சொல்லுது. சோ அதனாலதான் கலாத்தியர்ல பவுல் சொல்றார், ரோமர்ல பவுல் சொல்றார், ரோமர் 10 கேள்வியினால் விசுவாசம் வருது. சோ எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சோ அதனாலதான் கிருபையின் உபதேசத்தை நாம் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். ஆமே. சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுடைய நற்செய்திக்காக நாம நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் உபதேசத்துக்காய் நன்றி. நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். போன கிழமை சொன்னது போல நாங்க அவருடைய ஆலயம். ஆமென். எங்களுடைய சரீரம் நம்முடையதல்ல, அது அவருடையது என்று பைபிள் சொல்லுது. சோ நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கிறது என்பதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அவருடைய சத்திய வசனம் சொல்லுது, நீங்க நம்பினாலும் நம்பாட்டிக்காலும் அவருடைய சத்தியம் நம்ம பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரம் பரிசுத்தம், அதே போல நம்முடைய சபை, இந்த இதிலிடத்துல கூடி வர்ற நாம எல்லாரும் சேர்ந்து அவருடைய சரீரமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. நன்றி இயேசுவே. நமக்குள்ள வாசம் என்ற பரிசுத்த ஆவியானவரே நன்றி. நன்றி. உங்களோட கிருபைக்காய் நன்றி. நீங்க எங்களுக்கு தந்த நீதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க எசேக்கியேல்ல சொல்லப்பட்டதன் போல நீதியின் மேல நாம விஸ்தரிக்கப்படுவோம், நடப்போம். அவருடைய நீதி எங்களுக்கு வலக்கரமாக இருக்கும். யாருடைய நீதி? என்னுடையதோ உங்களுடையதே நீதி அல்ல, இயேசுவின் நீதி. இன்றைக்குத்தான் காலமே நான் வாசிக்கிற பொழுது, சூரியன், இன்றைக்கு பூமியில இருக்கிற சூரியன் என்னத்துக்கு அடையாளம் என்றா அவருடைய நீதிக்கு அடையாளமாக சொல்லப்படுது. விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியின் சூரியன் எப்போ உதிச்சு கொண்டே இருக்குமா. சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு எங்களை கொண்டு வந்த இயேசுவுக்காய் நாம நன்றி செலுத்துவோம். தாப்பனே நன்றி. நாம நிக்கிறது உங்களுடைய பலத்தினால, நாம நிக்கிறது உங்களுடைய கிருபைக்குள்ள, நாம நிக்கிறது உங்களோட நீதியினால, உங்களோட நீதிக்குள்ள, உங்களோட நீதியின் கரம் எங்களை தாங்கி இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதியின் சூரியன் இந்த உலகத்துல, இந்த சூழ்நிலையில, இந்த காலங்களில எங்கள் மேல உதிச்சு கொண்டே இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நீங்கள் எங்களுக்கு கண்மல, நீங்கள் எங்களுக்கு சூரியன், நீங்கள் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறபடியால உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, தகப்பனே உங்களுக்கு நன்றி, விசுவாசிக்கிறோம், ஆதலால பேசுகிறோம். ஆமேன். நன்றி இயேசுவே. உங்களை நாங்க உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை போற்றுகிறோம். நீங்களே எங்களுக்கு சகலதும் சகலதுமாக இருக்கிறீங்க. நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சொல்லப்பட்ட யாவும் அது உங்களை பற்றிய, அதெல்லாம் திருஸ்தாந்தங்களாக
இயேசுவை மையப்படுத்துகிறது. உலகத்துல நீங்க கண்கிறது எல்லாமே இயேசுவால் உண்டாக்கப்பட்டது, அவருக்காக, அதாவது அவரை வெளிப்படுத்தும்படியாக எல்லாமே உண்டாக்கப்பட்டு. கடைசி காலங்களில எபிரேயர்ல கடைசி காலத்துல, இந்த கடைசி காலங்களில அவர் மூலமாக நம்மோட பேசுகிறார் சொல்லும். சோ அந்த இயேசுவுக்குள், அந்த கிருபைக்குள் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். சோ இந்த நம்பிக்கை எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களோட நாமம் என்றென்றைக்கும் எங்களுடைய இருதயத்துக்குள்ள துணிச்சு கொண்டே இருக்கட்டும், துதிச்சு கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி. எங்களுடைய இருதயத்துக்குள்ள எத்தனை பேர் நீங்க நம்புறீங்களோ தெரியல, இப்ப இயேசு நம்ம புது சிறுசியாக மாற்றிருக்கிறபடியால நம்மளுடைய பிளஸிங், நம்முடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. ஆமென். சோ அப்படி இப்ப முன்னேற காலத்துல நாம பாஸ்டர்ஸ் மேல நாம பெருசா நம்புறல, அவங்களோட பிளஸிங், அவங்களோட ஆசீர்வாதம் நாம நம்புறல. சோ ஆனா சரியான சத்தியத்துல, சரியான சுவிசேஷத்துல நாம போகிற பொழுது, ரைட், நம்முடைய கிறிஸ்து நம்ம எப்படி மாற்றி இருக்கின்றார், அவருடைய கிருபையினால நம்ம புது சிருஷ்டியாக்கி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் முழுமைப்படுத்தி பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்பதை நாம நம்பி வாழ்ற பொழுது நம்முடைய இருதயம், நம்முடைய பிளஸிங் மிக முக்கியமா இருக்கு. ஆமென். சோ அப்படிப்பட்ட பிளஸிங்க வாங்குறதுல தப்பில்லை. ஆமென். சோ அத நாம நம்பணும். இயேசுவை நம்பினா, இயேசுவால அவருடைய கரத்தின் கிரியைகளினால், பைபிள் சொல்லுது எபேசியர் 2 நாம் அவரின் கரத்தின் கிரியைகளாயிருக்கிறோம் என்று சொல்லப்படுது. சோ அதன் அர்த்தம் என்ன? இயேசு நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார், பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறார், புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறார், பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தத்துல தெசலோனிக்கர்ல சொல்லப்பட்டது போல் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அவருக்குள் பரிசுத்தமா இருக்கிறது என்பது வசனம் தெளிவாக சொல்லுது. ஆமென். சோ அதனால நாம இயேசுவை நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய ஆவியை நீங்க புதுசாக உடன்படிக்கை சொல்லப்பட்டதன்படி எசேக்கியேல் ஊடாக, எரேமியா ஊடாக சொல்லப்பட்ட அந்த புதிய ஆவிய நீங்க தந்திருக்கிறீங்க. அதான் போனவளமே சொன்னா, அது அதுக்கு முதல் சொன்னா அது தெரியல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் உண்டாகும்படிக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். சோ அதான் நாம புதிய ஆவிய, புதிய இருதயத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். சோ அந்த புதிய ஆவிய, புதிய இருதயத்தை பிறக்கியே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இந்த ஆவிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ அதனால நாம ஆசீர்வாதம் எங்களுக்கு தூரமானதல்ல. ஆசீர்வாதத்துக்கு நாம மாம்சத்தின் கிரியைகள் ஊடாக அதை நாம தேடக்கூடாது. சோ அதனாலதான் திருஸ்தாந்தங்களாக இது ஞான அர்த்தம் என்று சொல்லி பவுல் சொன்னார். என்னத்துல? கலாத்தியர் 4. எத்தனை பேருக்கு கலாத்தியர் 4 ஞாபகம் இருக்கு? இது ஒரு வாசிப்போமா? கலாத்தியர் 4, ரைட்? அல்லது 19 வாசிச்சா இன்னும் நல்லா இருக்கு. என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே. ஏன் சிறு பிள்ளைகளே என்றார்? இதுக்கு மேல் வசனத்தை, முதலாவது வசனத்தை பாத்தீங்கன்னா அதை வாசிச்சா தான் ஏன் இன்றைக்கு கலாத்து சபைய சிறு பிள்ளைகள் என்று கூப்பிடுற என்ன காரணம் என்பதை இந்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும், என்னவாம்? ஒரு சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும்
அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சோ பவுல் சொல்றார், ஒரு சுதந்திரவாளி ஒரு வீட்டுக்கு இல்ல, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனா இருந்த தகப்பனுடைய சொத்துக்கு அவன் சொந்தக்காரனாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இப்ப இந்த யூகே இந்த நாட்டில ஒரு தகப்பன் ஒரு ஒரு சொத்தை தன்னுடைய குழந்தைக்கு எழுதி வச்சிருந்தா 18 வயதுக்கு பிறகுதான் அந்த சொத்தை அவர் என்ன செய்யலாம், தனக்கு கொண்டு வர முடியும். இப்ப ஒரு தகப்பன் ஒரு சொத்தை எழுதி அவர் மரிச்சிட்டார். ஆனா பிள்ளைக்கு ஒரு 2 வயது வைங்க, அந்த பிள்ளை 18 வயசு வரும் வரைக்கும் அந்த சொத்தை அவர் என்ன செய்யலாது, சட்டபூர்வமாக தனக்கு உரிமை கொண்டாட இயலாது. அவருக்கு சொந்தம், ஆனா அவர் தனக்கு தன் பெயரெல்லாம் மாத்தி எடுக்க முடியாது. ரைட்? அப்ப அதான் அவர் அதைத்தான் இங்க பயன்படுத்துறார். இது யூகேல இருந்த இந்த சட்டம் அண்டில இருந்து இருக்கிற சட்டம் தான். சிறு பிள்ளையா இருக்கேக்க யாரும் எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை. சிறு பிள்ளையா இருக்கேக்க அவ போய் 18 வயசு வந்த பிறகு, அவருக்கு வயது வேறு சொல்றது 18 வயசு தான். 18 வயசு வந்த பிறகுதான் அவர் போய் கோர்ட்டிலேயோ நீதிமன்றத்தின் ஊடாக தன்னுடைய அப்பாவினுடைய விட்டு வச்ச சொத்தை அவர் என்ன செய்யலாம், தனக்கென்று அபகரிக்கலாம். அது மட்டும் அந்த 18 வயது மட்டும் அவன் என்ன செய்யலாம், அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்ற மாதிரி தான் இங்க சொல்லப்படுது. அப்ப தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், அடுத்த வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். இப்ப சில பெற்றோர்கள் எத்தனை வயதுக்கு பிள்ளைகளுக்கு அதை போகணும் என்றும் எழுதி வச்சிருப்பார்கள். சிலர் 18 வயது எழுதுவார்கள், சிலவர் 25 வயசு என்று எழுதுவார்கள். ஏனென்றா 18 வயசுல பிள்ளைகள் அந்த சொத்தை எடுத்து அவர்கள் கெட்டு போவார்கள் என்றதுக்காக அவர்கள் கொஞ்சம் தள்ளியும் எழுதுவார்கள் தங்களுடைய வில்லை, அதாவது சொத்தை 25 வயசுக்கு பிறகுதான் போகணும். அப்ப 25 வயசு மட்டும் இவர் என்ன செய்யலாது, அதை சுதந்திரிக்க முடியாது. அப்ப அதான் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். அடுத்த வசனம், அப்படியே நாமும் சிறு பிள்ளையா இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருந்தோம். உலகத்தின் வழிபாடு, நாம சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்டு இயேசு சிலுவையில நம்முடைய ரட்சிப்புக்காக செய்து முடித்தத, அந்த விசுவாசத்தின் ஊடாகத்தான் மனுஷனுக்குள்ள நீதி வருது, மனுஷனுக்குள்ள ஆபிராமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வருது, அதுக்குள்ள ரட்சிப்பில இருந்து சகலது. சோ இன்றைக்கு உலகம் அல்லது விசுவாசிகள் ஆபிராமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அல்லது மற்றது நரகத்திலிருந்து மீட்கப்படுற அந்த ரட்சிப்பையும் பிரிச்சு பார்க்கிறார். அதனாலதான் பெரிய போராட்டம். இது ஆசீர்வாத உபதேசம், கிருபையின் உபதேசம் ஆசீர்வாதம், அல்லது ஐஸ்வர்ய உபதேசம், ப்ராஸ்பரிட்டி உபதேசம் என்று பிரிச்சு பார்க்கிறார். ஆனா அதல்ல, ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தான் நமக்கு தந்தஸ். ரைட்? சோ அப்ப நம்முடைய ரட்சிப்புன்றது தனியே நாம நரகத்திலிருந்து பர்வத்திலிருந்து மரணத்துக்கு மீட்கப்பட்டதல்ல, தனியே எங்கட பாவங்கள் கழுவப்பட்டதல்ல. நம்முடைய ஜீவனத்துக்கு வேண்டிய யாவற்றையும், ஜீவனம் என்றது லைஃப், எங்கட வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அவர் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தபடியால அந்த வாழ்க்கைக்கு தேவையான கிருபையினால் வர வேண்டிய சகல விதமான வரங்களும் நம்முடைய எனக்கு கிடைச்ச வாழ்க்கையே ஒரு வரம். அப்படித்தான் பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது அவருடைய ஈவு வேண்டா வரம். அப்ப எங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைன்றது ஒரு வரம். இந்த வரத்தை புரியாம இருக்கிறபடியாலதான் இந்த பூமியில அநேகர் பாடுகளை சுமக்கிறார்கள். அப்ப பாடுகளை சுமக்கிறவனுக்கு அவன் என்ன சொல்றான் என்று சொன்னா, இன்னைக்கு சத்தியத்தை அறியாத ஓநாய்கள் எப்படி சொல்லுதுண்டா, கிறிஸ்துவிடத்துல நீங்கள் பாடுகளை சுமக்க வேணும். சில வசனமும் இருக்குது,
கிறிஸ்துவுக்குள்ள நன்மை அனுபவிச்சினாங்க, பாடுகளையும் அனுபவிக்கணும். அது என்ன பாடு அங்க சொல்லப்படுது என்று சொன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில நாம நித்தமும் பாட சுமக்கணும், வியாதிகளை சுமக்கணும், தரித்திரங்களை சுமக்கணும், சண்டைகளை சுமக்கணும், கஷ்டங்களை சுமக்கணும், காலையில் எழும்பைக்கு நிம்மதியா எழும்பக்கூடாது. அந்த பாடுகளை கொடுத்து சொல்லல. அதாவது பவுல் சொல்லப்பட்ட பாடு என்ன? தேவனால பெற்றுக்கொண்ட நீதி நிமித்தம் மற்றவர்கள் அவர்களை துன்பப்படுத்தின பாடுகள். அதாவது நாங்கள் உங்களை கொல்ல போறோம், நாங்கள் உங்களை சிலுவையில அறைய போறோம், நாங்கள் உங்களை கல்லெறிஞ்சு கொல்ல போறோம். இந்த பாடுகள், அதாவது அவிசுவாசிகளால இவர்களுக்கு வந்த உயிருக்கு வந்த பயமுறுத்தல்கள். பவுல் சொன்னார், நீங்க இப்படி பயமுறுத்துவீங்கள் என்று சொன்னா எனக்கு சாவை குறிச்சு நான் அஞ்ச மாட்டேன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். பாருங்க, இன்னைக்கு எப்படி பிசாசு ஆபிரகாமுடைய சந்ததியாகிய எங்களை எப்படி கட்டி மடக்கி அறியாமையினால மக்களை வச்சுக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நீங்கள் போற்றி புகழ்ந்து பேசுகிற எத்தனையோ பெரிய போதகர் மாதிரிதான் இன்றைக்கு மனுஷர்களை அறியாமைக்கு அடைச்சு வச்சுக்கிறார். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு சுமக்கிறவர்கள், பாடுகள் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ அவருடைய கிருபை நம்ம சகல விதமான காரியங்களை நம்ம விடுதலையாக்கு. சோ ஆபிரகாமை அவர் அழைச்சதே, கிருபையினாலே ஆபிரகாமை அழைச்சதே, அவர் ஊடாக பூமியில எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை, அதாவது அவருடைய ரட்சிப்பை பெறணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்றுதான் சொல்லுது, ஆபிரகாமுடைய ரட்சிப்பு அல்ல. வசனம் சொல்லல. எஸ், அதுக்கு ரட்சிப்பு உண்டாஸ். ஆபிரகாம் அந்த காலத்திலேயே விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிக்கு அவன் சொந்தக்காரனாயினான். சோ அப்ப இயேசு சிலுவையில மரிக்க முதலே ஆபிரகாம் பரலோகத்துல போறான் என்று சொன்னான். இந்த பூமியிலையும் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாயும் முடிவிலையும் அவன் தேவனுடைய மடியில உட்கார்றான் என்று சொன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை விரும்புறதுல என்ன பிழை? சோ அதனாலதான் நற்செய்தி திரும்ப திரும்ப பழைய உடன்படிக்கை அது ஒரு ஹிஸ்டாரிக்கலா தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ஞான அர்த்தம் இருக்குன்றத ஒருவரும் புரிஞ்சு கொள்ளல. இப்ப பாருங்க, யாக்கோபு ரைட், அவன் ராகேல மனம் முடிக்கிறதுக்காக 7 வருஷம் என்ன செய்தான்? கஷ்டப்பட்டு வேலை செய்தான். ஆனா இத நாம ஒரு 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 கதையாக படிச்சோமா இருந்தா இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. 7 வருஷம் என்று சொல்லி பிறகு திரும்ப இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யுது. என்ன 7 வருஷம் முடிய லாபான்னு சொல்லிட்டார், இல்ல உனக்கு ராகேல் இல்ல, அவளுடைய தமக்க சும்மா இருக்கிறாள், அவள் இருக்கேக்க நான் ராகேலை கட்ட முடியாது, தங்கச்சியை கட்டித்தர முடியாது, ஆகவே நீ என்ன செய், முதல் லேயால மறிவன் என்று சொல்லி தமக்கையே கொடுத்து அதன் பிறகு திருப்பி இன்னொரு 7 வருஷம், மொத்தமா 14 வருஷம் வேலை செய்து அவன் தனக்கு விரும்பின மனைவியை அடைகிறான். இத நாம் ஒரு கதையாக படிச்சோம் என்று சொன்னா நமக்கு அம்புலி மாமா புத்தா மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஞான அர்த்தம் இருக்கு. இயேசு தன்னுடைய மனவாட்டி சபை, இந்த மனைவிக்காக, இந்த சபை மனைவியாக சொல்லப்படுது. நீங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு சபைய மனவாட்டி சபையா சொல்லப்படுது. இதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தார் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. ஆமென். இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்ம கரை திரை இல்லாத பரிசுத்த மனவாட்டியாக எபேசியர் 5 சொல்லப்படுது. நம்ம மீட்டுக் கொள்ளும்படியாக நமக்காக இயேசு வேலை செய்தார். சிலுவை மட்டும் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லப்படுது. ஆமென். சோ அப்ப இங்க பாப்போம், அப்படியே நாமும் சிறு பிள்ளையா இருந்த காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு என்ன செய்தோம்? அடிமை. இந்த உலகத்தின் வழிபாடு
உலகத்துல வழிபாடு இருக்கு. கடவுளை எப்படி தொழுறது, கடவுளத்துல எப்படி நன்மையை பெறுறது, கடவுளை எப்படி திருப்திப்படுத்துறது, எப்படி நான் என்ற சொந்த முயற்சியால நீதிமானாகிறது. சோ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாகிறது. அதுதான் இந்த 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 கலாத்தியர்களைய முழுமையும் ரோமர்களையும் கொடுத்து பேசப்படுது. நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனுஷனும் நீதிமான ஆறுதில்லை. அப்படி நினைச்சா அவன் கிருபையை விட்டு விழுகிறான் என்று சொல்லப்படுது. சோ அப்ப நியாயப்பிரமாணத்தினால மனுஷன் தந்த சொந்த கிரியையினால நீதிமானாகிறது தான் உலகத்தினுடைய வழிபாடு. இது நாம புறக்கேக்கியே நம்மிடத்துல இருந்து வருது. சோ அப்ப நம்ம சிறு பிள்ளையா இருந்த காலத்துல இதுக்குத்தான் அடிமையா இருந்தோம். அப்ப எங்களை என்ன செய்றாங்க, எல்லாரும் நம்ம அடிமைப்படுத்தினார்கள். ஆனா நாங்க பைபிள் சொல்லுது, நாம கிறிஸ்து நம்ம சுதந்திரவாளியா அழைச்சிருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளையா சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்றா நாம நீதிக்கு நீ அதாவது பாவத்துக்கு நீ அடிமை அல்ல, மற்றது நீதி எங்களுக்கு நீ தூரமானதல்ல, பரிசுத்தம் எங்களுக்கு தூரமானதல்ல என்ற நாம் அவருடைய சுதந்திரவாளி. கிறிஸ்து இருக்கிற பிரகாரமா நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக எங்க சொல்லப்படுது? 1 யோவான் 4:16, 17, 18 வாட்சி பாருங்க. கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். சோ இதனுடைய அர்த்தம் என்ன? நாம சுதந்திரவாளி. ஆமீன். அப்ப சிறுபிள்ளையா இருக்கிறவங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாஸ். என்ன ரட்சிப்பு எங்களுக்கு என்னவா வந்திருக்கு? ஒரு வரமாக வந்திருக்கு. வாழ்க்கை நமக்கு வரம். நீங்க வாழ்க்கை வரம்ன்றதை நம்பினீங்கன்னா வாழ்க்கை இன்பமா இருக்கு. மேன் இது இயேசு கிறிஸ்துவால அவர் சம்பாதிச்சது. இந்த வரத்தை மனுஷன் ஏதேன் தோட்டத்துல துளைச்சான். ஆனா இயேசு சிலுவையில சுமந்து சிலுவையில மீட்டெடுத்து அத அவர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு வாழ்க்கை. சோ அப்ப கிறிஸ்து இப்ப எனக்கு பரிசுத்தம், நீதி. 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுது, கிறிஸ்து என்னுடைய நீதி, கிறிஸ்து என்னுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய மீட்பு, மொத்தத்துல கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன், வாழ்க்கை. ஆமென். அப்ப இங்க சொல்லப்படுது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, அடுத்த வசனம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதா. இயேசு நம்ம நியாயப்பிரமாணத்தில இருந்து மீட்டு விட்டுருக்க, பிசாசு திரும்ப எங்களை என்ன செய்யுது? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கு. ஆனா பிசாசுக்கு யார் இடம் கொடுக்கிறது? நாம. ஏன்னா நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய மாமிசம் பலவீனம். அது ஆவிக்குரியவைகளை, கிறிஸ்துவுடைய கிருபையின் உபதேசத்தை மாம்சம் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. நம்முடைய ஆவி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். அப்ப மாமிசம் எப்பவும் என்ன செய்யும்? நியாயப்பிரமாணம் உலக வழிபாட்டுக்கு போகிறதற்கு அது என்ன செய்யும்? விரும்பிக் கொண்டே இருக்கும். அதனாலதான் பவுல் இதே அதிகாரத்துல சொல்றார், அடுத்த அதிகாரத்துல, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. அப்ப இயேசு என்னத்துக்கு வந்தார்? அவருடைய முக்கிய நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள். அப்ப யார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, தனிய ஜூதர்களா? இல்ல. தனிய இஸ்ரவேலர்களா? இல்ல. ரோமர்ல 7ஆம் அதிகாரம் 1 சொல்றார், ஒருவன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் மட்டும் அவன் என்ன செய்தான்? நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யுது. அப்ப இதுக்கு அப்ப நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யுது. அப்ப நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்தா பாவத்துக்கு அது பலனை கொடுக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு ஆளுகை செய்யறதுக்கு அதிகாரம் அங்க இருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன முடிவு? எங்கதான் பவுல் அதே அதிகாரத்துல ரோமர் 7 சொல்றார். சோ அப்ப நாம் என்ன செய்யறோமா? கிறிஸ்துவூடாக நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்கிறோம் என்கின்றார். அப்ப கிறிஸ்துவூடாக நியாயப்பிரமாணத்துக்கு நாம மரிக்காம கிறிஸ்துவோட நாம ஒரு மனவாட்டியாக இருக்கவே முடியாது. அப்ப இந்த மனவாட்டி சபைக்குள்ள திரும்ப நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரைக்க விபச்சாரம் நடக்குது என்றத ஆவிக்குரிய ரீதியில பவுல் பேசுறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மிகவும் தெளிவாத்தான் நான் பேசுறேன். இப்ப நீங்க ரோமர் 7 எடுத்து பாருங்க.
ரோமர் 7:1 நியாயப்பிரமாணத்தை அறிந்து இருக்கிறவருடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்குமளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஏன்னா ரோமர்ல இருந்த விசுவாசிகளே அறியாம இருந்திருக்கிறார்கள்டா. இன்றைக்கு எம்மாத்திரம், ரைட்? நாம் நினைக்கிறோம் கிருபைதான், கிருபையின் உபதேசம் தான் வளர்ந்தேன். ஆனா உலகம் இன்றைக்கு அதாவது நியாயப்பிரமாணத்திலையும் அதாவது சட்டவாத மதங்கள்லையும் தான் வளர்ந்து போகுது. லீகலிஸ்டிக் சட்டவாதம், லீகலிஸ்டிக் இதுலதான் வளருது இன்றைக்கு. சோ அப்ப பவுல் சொல்றார், உயிரோடு இருக்கும் அளவும் அப்ப நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீங்க. அப்ப சிலர் இதை இப்படியும் அறியவோ பார், நியாயப்பிரமாணம் பார் இருக்குது ஆனா சபேஷன் இல்லை என்றார். அவ என்ன நோக்கத்துக்கு சொல்ற தெரியுமா? உங்களை ஆளுகிறது என்று அறியாம இருக்கிறீங்களா என்றா பாவம் உங்களை மேற்கொள்ளுசு. நீங்கள் உண்மையா கிறிஸ்துவனத்துல வரையல. சோ அப்ப பாவம் ஆட்கொள்ளைக்க அந்த பாவத்தினால பல நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சோ பாருங்க அடுத்த வசனம். அதற்படியில் புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரிச்ச பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் மரிச்ச பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையான படியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரம் அல்ல. அப்படி போல இதைத்தான் பவுல் சொல்ல வாரார். ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுக்கிறார். இப்படி இருக்கிறது ஒரு உலகத்துல ஒரு சட்டம் இப்படி இருக்குது. அந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? நியாயப்பிரமாணத்தில இருந்து. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு இந்த சட்டத்தை ஏன் கொடுத்தார் ஆண்டவர்? எல்லாரையும் கிருபைக்கு கொண்டு வர, ரைட்? பாருங்க, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்தினால எப்படி நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேன்னு கேட்கலாம். கிறிஸ்துவின் சரீரம் அதுக்காகத்தான் அடிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம ஏன் கொம்யூனியன் பங்கு பெற்றோம்? கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்தது? நியாயப்பிரமாணம் பலவிதமா இருந்த அவர் மீட்டுக் கொண்டார் தன்னுடைய சரீரத்தினால. தன்னுடைய சரீரம் சிலுவையில் அடிக்கப்பட்டதன் நிமித்தம், நொறுக்கப்பட்ட காயப்பட்டதன் நிமித்தம் இன்றைக்கு நானும் நீங்களும் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சோம். அப்ப அதனாலதான் தைரியமா 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாஸ். ஆனா சிறு புள்ளியா இருந்தோம்டா பாவத்தோட நாம தான் போராடுவோம். ஆமென். பாவத்தோட நாம போராடுவோம். பாவத்தினுடைய வலுவை இயேசு சிலுவையில ஆக்கினைக்குள்ளா தீர்த்திருக்கிறார். நாங்க பாவத்தோட போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சபடியால இயேசுவின் சரீரத்தினால், ஹைலைட் பண்ணுங்க, இயேசுவின் சரீரத்தினால் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சு. எவ்வளவு தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்க. ஆமென். இயேசுவின் சரீரத்தினால் சட்ட திட்டங்களுக்கு நாம் என்ன செய்துட்டோமா? மரிச்சிட்டோம். இப்ப உலகத்துல சட்ட திட்டங்கள் சொல்லுங்க எங்கேயாவது மனுஷனை காப்பாத்துதல். ஸ்பீடு அடிக்கடி சொல்லுவேன். கார் நீங்க 30 மைல் பெர் அவர் 30 ஸ்பீட் லிமிட்டுக்கு மேலால போனா உங்களுக்கு பெனால்டி, அதாவது ஃபைன் வரும், குற்ற பணம் கட்ட வேண்டி வரும்டா. நீங்க 30க்கு மேல ஓடினா என்ன செய்யும்? உங்களுக்கு ஃபைன் வரும் வீட்டு. ஓகே, சோ அப்ப என்ன செய்யுது சட்டம்? என்னத்தை செய்யுது? நமக்கு மீறுதலை தெரியுது. சில பேர் சொல்லுவீங்க, இல்ல அந்த சட்டம் வந்த பிறகுதான் நாம
30க்கு குறை விடுறோம் இல்ல, அந்த கேமரா அங்க இருக்கோ அங்க மட்டும்தான் குறைப்பீங்க, அதுக்கு பிறகு கூட விளையாட்டுத்தான். அப்ப சட்டம் ஒரு நாளும் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குறேன், அது உங்களுக்கு புரியாது. நீங்க டீப்பா போனா தான் புரியும். சட்டத்துக்கு பயந்துதான் நாம சில காரியங்களை தற்காலிகமாக தவித்திருக்கிறோம் ஒழிய, ஆனா உள் மனசுல உங்களுடைய பாவம் விடுதலை ஆகல நீங்க. சோ அதனாலதான் சட்ட திட்டங்கள்ல இருந்து எங்களை ஃபுல்லா விடுதலை ஆக்குறாரு இயேசு. சோ அப்படின்னா ஏன் அந்த சட்ட திட்டங்களை கொடுத்தார் மோசே ஊடாக என்று சொன்னா, அதை தெளிவாக கலாத்தியர்ல சொல்றார். கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தி அதன்று ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சு கொள்ளும்படியா. சரி, இதை வாசிப்போமே, கலாத்தியர் 4. அப்ப இங்க ரோமர் 7 என்னத்தை நாங்க வாசிக்கிறோம்? அப்ப ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்குள்ள மறிச்சு இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிற பொழுதுதான் நாம கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்க முடியும் என்று சொல்றார். இப்ப இப்படி வந்த நாம இங்க பவுல் என்ன சொல்றார்? இதுக்குள்ள நீங்க திரும்ப நீங்க நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரைக்கதான் நீங்க ஒரு விபச்சாரக்காரராக மாறுறீங்க, இயேசுவோட நீங்க ஒன்றா இணைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. பிறகு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாரீங்க. எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும் என்பதைத்தான் பவுல் வந்து கேட்கிற. விளங்குதா? சோ அப்ப கலாத்தியர், சரி, கலாத்தியர் நான் அடுத்துக்கு போனது, நான் இங்க கலாத்தியர் 4 தானே நாம ஒரு கேள்வி எழுப்பி ஒரு வசனத்தை வாசிச்சு நான் மேல 1 நாளுக்கு போனேன். திரும்ப அந்த வசனத்துக்கு போயிட்டு நான் கலாத்தியர் 3க்கு திரும்பி போகலாம். நியாயப்பிரமாணத்துக்கு என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்றேன் என்றுதான் நான் மேல 2-3 அதிகாரத்தை உங்களுக்கு வாசிச்சேன். அப்ப இந்த கலாத்து விசுவாசிகள் சிறு பிள்ளைகளா இருக்கிறார். என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று. மறுபடியும் கிறிஸ்து ஏற்கனவே உருவாகி இருந்தார். ஆனா இவங்க திரும்ப என்ன, கிறிஸ்துவின் நீதியை விட்டு அல்லது விசுவாசத்தினால் வருகிற நீதியை விட்டு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனாங்க. ஆனா ஒன்றொன்று தெளிவா புரியணும், இவர்கள் ரட்சிப்பு இழக்கையில. ஆனா பைபிள் சொல்லுது இவர்கள் கிருபையை விட்டு விழுகிறாங்க. கிருபையை விட்டு விழுகிறா என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவால் எந்த பலனும் இல்லை, நடக்காசு. ரைட்? முடிவில நாம பரலோகம் தான். ஆனா கிருபையை விட்டு கிருபை தான் எங்களோட வாழ்க்கையில, தயவுதான் நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். சோ அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. அதான் நான் மேல வாச்சேன், திரும்பவும் அடிமை. கலாத்தியர் 5 பாத்தீங்கன்னா 1, 2, 3, 5 இவ்வளவுக்கு தான் நான் இந்த காரியத்தை பேசுறேன். 5 பாத்தீங்கன்னா 5ல என்ன சொல்ற? நீங்க சுயாதீன நிலைமையில ஆனபடியால் நீங்க சுயாதீன நிலைமையில நிலைச்சிருங்க, மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்பட வேண்டாம் என்று சொல்றேன். கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனத்தில், கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனத்தில் நிலைச்சிருங்க. சோ அப்படிப்பட்டவருக்கு தான் இங்க பேச, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மீண்டும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். என்ன சொல்றார்? நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இது எனக்கு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தான். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு ஆபிரகாமும் சாராலும் என்ன மறுமனையாட்டியோட ஒரு பிள்ளையை பொறுறதுக்காக ஒரு கிரியை நடப்பிச்சார். அந்த காலத்துல அது ஒரு பாவமான காரியம் அல்ல. மறுமனையாட்டியோட
அவர்கள் ஒரு பிள்ளையை பெறுறது அந்த காலத்துல இருந்த ஒரு காரியம். சோ அதனால ஆபிரகாம் சாரால் சொன்ன பேச்சை கேட்கிறான். சோ அந்த ஆகாருக்கு பிறந்ததுதான் இஸ்மவேல். அந்த சந்ததி எப்பவும் வாக்குத்தத்தின் சந்ததிக்கு எப்பவுமே என்னவா இருக்கும், எதிர்மறையாத்தான் இருக்கு, மேட்டைக்கு போட்டி. அந்த காரியம் தான் இன்றைக்கும் உலகத்துல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இஸ்மவேல் சந்ததி தான் அப்படியே அரபி முஸ்லிம் சந்ததியாக இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்? இவர்கள் மாம்சத்தினால் உண்டானவர்கள். தேவனுடைய சித்தத்தை இவர்கள் தங்களுடைய கிரியினால் செய்ய போனார்கள். தேவனுடைய சித்தம் என்ன? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன? நீங்க ஒரு குமாரனை பெற்று அதன் ஊடாக சந்ததி வரும், அந்த சந்ததி ஊடாக இயேசு சந்ததி வரும், அந்த சந்ததியே தான் அவருடைய சித்தம். சோ அவருடைய சித்தம் சொல்லப்பட்டிருக்க, இவர்கள் காலம் தாமதிக்குதுன்றோன்னு இவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய கிரியைகளினால தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சித்தார். சோ அதனால பிறந்ததுதான் இஸ்மவேல். சோ அதான் இங்க சொல்ற. அப்ப இது ஞான அர்த்தம் உள்ளவன். இப்ப பழைய உடன்படிக்கையில நடந்த சகல சம்பவங்களுக்கும் ஞான அர்த்தம் இருக்கு, ரைட்? அது எல்லாமே இயேசுவை வெளிப்படுத்துறது. அது எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம பெற்றுக்கொண்டதான இந்த வரத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த கிருபையை, இந்த காரியங்களை வெளிப்படுத்து. இதை விட்டுட்டு நாம சும்மா வாய்ச்சோமா இருந்தா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா தான் இருக்கும். ஆபிரகாம் சாராள் கேட்டால் வேலைக்காரியோட நீங்க ஒரு பிள்ளையை பெறுங்க. இதுக்குள்ள உணவு ஞான அர்த்தம் இருக்கின்றது யாருக்கு தெரியும்? சோ அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு எல்லாரையும் தன்னுடைய சுதந்திரவாளியாக்குறது, எல்லாரையும் தன்னுடைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர. சோ இந்த டைம்ல ஆகார் ஊடாக பெற்றுக்கொண்டது மாம்சத்தின் ஊடாக பிறந்த காரியம். இப்ப மாம்சத்தினூடாக பிறந்த காரியம் பிறந்திருந்தாலும் நான் அந்த ஸ்டோரி ஒரு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அப்ப ஆகார் என்ன செய்தால்? அவள் கற்பம் தரிச்ச உடனே என்ன செய்தால்? அவள் சாராளை பார்த்து நையாண்டிய பண்ண வலிக்கிட்டான். அப்ப இது தேவனுக்கு போனோடனே அவள் வீட்டை விட்டு துரத்தப்படுறாள். ஆனா திரும்ப ஆண்டவர் சொல்ற, நீ ஆகார், நீ திரும்ப போ என்று சொல்லு. அப்ப ஆகார் திரும்ப வந்து பிள்ளை பிறந்து பிறகு ஈசாக்கும் பிறந்த பிறகு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உண்மையான பிள்ளை பிறந்த பிறகு உண்மையாகவே ஆகாரும் இஸ்மவேலும் வீட்டை விட்டு என்ன செய்யப்படுறாரு? துரத்தப்படுறார். துரத்தப்படுறது சில வேளை எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கலாம். ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? ஏன் சாராள் அப்படி செய்தார்? ஏன் ஆபிரகாம்? ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாது ஆபிரகாமுக்கு இருந்த வேதனை, ஒரு தகப்பனுக்கு இருந்த வேதனை. சோ அதே போல இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் ஊடாக பிறந்த இன்றைக்கு நானும் நீங்களும் அவருக்குள்ள சுதந்திரவாளியா இருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் மாம்சத்தின் கிரியையூடாக ரட்சிக்கப்பட நினைக்கிற இஸ்மவேல் சந்ததியை போல இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னும் அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வராம இருக்கேக்க உங்களுக்கு தெரியாத தகப்பனுடைய வேதனை எவ்வளவா இருக்கும். சோ அப்படித்தான் ஆபிரகாம் கஷ்டப்பட்டான். அப்ப ஆபிரகாம் போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அப்ப இஸ்மவேலை நான் என்ன செய்யறது? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அவன்ல இருந்து பெரிய ஜாதிகள் புறப்படும் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அரபிக் இனத்துக்கு இல்ல இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பொன் வர்த்தகம், அதாவது ட்ரேடிங், பிசினஸ். இன்றைக்கு பிசினஸ் மற்றது எண்ணெயா இருக்கலாம், ஒயிலா இருக்கலாம், அல்லது பொண்ணா இருக்கலாம், விளைகிற தேசங்கள் எல்லாமே அரபிக் தேசம், இஸ்மவேலுடைய சந்ததி. பாருங்க,
ஆண்டவருடைய ஞானம் அது ஒரு பெரிய ஞானம், ரைட்? அந்த ஞானத்தை நாம புரியுறேன்னு ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்ப அவர் அவர் எல்லாரையும் என்ன செய்யறார்? இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதான் அவருடைய நோக்கம். இப்ப இவர்கள் தங்களுடைய சித்தத்தினால இஸ்மவேலை பிறப்பிச்சாலும் அதன் ஊடாக பெரிய சந்ததிகள் புறப்பட்டாலும் கூட எல்லாரையும் அவர் என்ன செய்யறார்? ரட்சிக்கிறது தான் அவருடைய சித்தமா இருக்கு. ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் ரட்சிப்பை பெறணும் என்றதான். ஆமே. ஆனா நீங்க சந்தோஷப்படுங்க, பைபிள் சொல்லுது நீங்க அவருடைய சுதந்திரவாளி. கலாத்தியர் 4 சொல்லுது பாருங்க. கலாத்தியர் அதே அதிகாரம் 4, அதே அதிகாரம் நான் ஃபுல்லா வாட்சினு சொன்னா இவ்வளத்தையும் முடிக்கலாது. இப்படி இருக்க சகோதரரை, கடைசி வசனம், நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப நாம சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளை, நாம இயேசு கிறிஸ்துவால் விசுவாசத்தின் ஊடாக நாம நீதிமானாக்கப்பட்டவர். விசுவாசத்தின் ஊடாக நீதிமானாக்கப்பட்ட நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவின் சுயாதீனம் உள்ளவர்கள். ஆனா எவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் ஊடாக நீதிமானாக நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இஸ்மவேல் அந்த பட்டியலுக்குள்ள போவார். ஆமே. சோ அப்ப சிந்திச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம் அப்படி. ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் உண்மையாக அவருடைய சித்தம். ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதம் தான் உண்மையாக அவருடைய சித்தம். நான் முந்தைய ஒரு மெசேஜ் எடுத்தேன், ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்துக்கும் இஸ்மவேலுடைய ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் அவருடைய திவ்ய உடன்படிக்கை, திவ்ய ஆசீர்வாதம். அதுக்குள்ள ஆவிக்குரியதும் அதனோட சேர்ந்த சகல ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கிய ரட்சிப்பு, நித்திய ஜீவன் உள்ளடக்கிய ஆசீர்வாதம் தான் ஈசாக்குக்கு கிடைச்சது. சோ அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம பெற்றிருக்கிறோம். சோ இப்படி இருக்கேக்க, இப்படி நீங்க பெற்றிருக்கேக்க, இப்படி கிறிஸ்துவோட ஒற்றை ஆவியாக நீங்க இணைஞ்சு இசைஞ்சு இருக்கேக்க, 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டது போல நீங்கள் ஏன் நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போறீங்க? ஏன் நீங்க ஆகார திரும்பி பார்க்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தை திரும்பி பார்க்கிறீங்க? ஏன் நீங்க கிருபையினால் பெற்றுக்கொண்டதை நீங்க கிரியையினால பெற முயற்சிக்கிறீங்க என்று கேட்கிறேன். சோ இதான் கலாத்து சபையில நடந்தது. கிருபை அவர்கள் விருதாவாக்குறார்கள், இயேசுவ பாவத்துக்கு காரணராக்குறாரு. இப்ப நாம நினைக்கிறது பாவத்துக்கு காரணம். பைபிள் வசனம் எப்படி சொல்லு தெரியுமா? ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக அல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்கிற பொழுது கிறிஸ்துவை நாம பாவத்துக்கு காரணராக மாற்றுகிறோம் என்று சொல்லப்படுது வசனம். கலாத்தியர் 2:15 வசனம், புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதரா இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, என்னவாம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, ஒரு அறிவு வந்த பிறகு இன்னைக்கு அநேகருடைய மட்டத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்றத இன்னைக்கு அநேகர் அறிஞ்சுதான் நாங்கள் இப்ப வெளியில வரணும். இப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைலண்டா நீங்க சில பேருக்கு தெரியாது வாட் இஸ் இட், அது என்னென்ன தெரியாது. நாங்க நியாயப்பிரமாணம் இப்ப இல்லையே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லையே என்று யோசிக்கிறார். சோ நான் சில உதாரணங்களை சொல்றேனே. இப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதிமானாக என்று சொல்றது, அல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிற என்பது ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியை தான் ஒன்றை செய்து அதன் ஊடாக கடவுளத்துல ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிற அந்த மனுஷன் பாவமான மனுஷன். அவன் தான் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதிமானாகிறான். இதுதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்ற உதாரணம் என்ன, இதை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னன்னா இன்றைக்கு மக்களுக்கு விளங்குதில்லை. ஏன் ஒரு கிறிஸ்தவன் இன்றைக்கு ஏன் ஒரு பண ரீதியான ஆசீர்வாதத்தை கஷ்டப்படுறான்?
பைபிள்ல எங்கேயும் அப்படி சொல்லப்படலையே. இப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கையில ஆபிரகாம் எங்கேயும் அவன் பணத்துக்காக கஷ்டப்பட்டதில்லை. இப்ப சிலர் நீங்க நினைக்க கூடும், நான் பணத்தை குறிச்சு தான் நான் விரும்புறேன். இல்ல, அது நேரத்துல பணம் இல்லாம நாங்க இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். சோ அப்ப ஆபிரகாம், இயேசு நமக்கு புது ஆவியை தர்றதா அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள்ள சகலதும் உள்ளடங்குது. அதுக்குள்ளதான் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். இது வரம். இப்ப பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வரமாக இருந்தா நாம பணத்துக்கு பின்னால ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? பணம் எங்களுக்கு தேவை என்பது அவருக்கு தெரியும். ஆனா நம்முடைய அறிவு, நம்முடைய புரிஞ்சு கொள்ளுதல் போதாதபடியாலதான் நாம கஷ்டப்படுகிறோம். அப்ப அந்த புரிந்து கொள்ளல் வந்துட்டுன்னு சொன்னா நாம என்ன தப்ப நான் என்னத்தை நான் சொல்றேன்டா, இப்ப நாங்க முன்னே, இப்ப நீங்க எப்படியோ தெரியாது, அல்லது இத கேட்கிற யாராவது நீங்க எப்படியோ தெரியாது, நான் கடவுளுக்காக கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் அல்லது நான் அப்போ கொடுத்த தசமமாகவும் கடவுள் என்னை திரும்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் கொடுத்தேன். ஆனா இப்ப அவருக்காக செலவழிக்கிற ஒவ்வொரு பணமும், அவருக்காக செய்கிற ஒவ்வொரு நேரமும் நான் அதற்காக செய்யறதில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டுட்டேன். சோ ஆகவே நான் செய்யறதெல்லாம் உண்மையாக அன்பில இருந்துதான் செய்யறேன். நான் உண்ட பொருறதுக்காக நான் இப்ப செய்யல. ஆனா அன்றைக்கு நாம எப்படி காணிக்கப்பட்டில பணம் போட்டோம், போராட்டிக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்கின்ற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். அப்ப நாம என்ன செய்தோம்னா கிறிஸ்துவின் கிருபையை விருதாவாக்கினோம். சோ இது எல்லாத்தையும் சேர்த்த ஒட்டுமொத்தம் தான் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாகிற ஒரு காரியம். இன்றைக்கு சிம்பிளா நீங்க பார்க்கலாம், உலகத்துல எல்லா மதத்திலையும் இது இருக்குது. சோ இதெல்லாம் அந்த மதத்துக்குள்ள இருந்து வரையில, இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருந்து வந்தஸ், மாம்சத்தில இருந்து வந்தஸ். ஆதாம் போட்ட பிச்சை என்று சொல்லலாம். ஆதாம் போட்ட பிச்சை இல்ல, பைபிள்ல சொல்லுது ஆதாம் போட்ட எச்சை, காகம் போட்ட எச்சை போல ஆதாம் போட்ட எச்சை, அந்த பாவம், அந்த இச்சை தான் மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு பாவம் வந்து, அதனாலதான் நாங்க கிறிஸ்துவுக்கு தூரமா இருந்தோம், அவருடைய நீதிக்கு தூரமா இருந்தோம். இதைத்தான் பவுல் எச்சரிக்கிறார். இங்க என்ன சொல்றாருண்டா, திரும்ப வாசிக்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் எந்த மனுஷனும் நியமிக்கப்படவில்லை அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம். சோ இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நாம் படிக்க போறோம். ரைட்? இப்ப நாம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஏன் நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்பதற்கு இங்க பதில் கிடைச்சிருக்கு. நீங்க பரலோகம் போக இல்ல, இன்னைக்கு நாம ஒரு மலிஞ்ச ஒரு விசுவாச வாழ்க்கையத்தான் நாம முன்னே வாழ்ந்தோம். ஆனா இங்க பாருங்க, ஏன் நாம விசுவாசம் ஆனோமா? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்க நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு. நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டா அதுக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் அதுக்குள்ள இருக்கு. சோ இந்த தலையை நாம விசுவாசிக்காம சின்ன சின்ன சில்லறைகளுக்காக இயேசுவை விசுவாசிச்சுதான் நாம குட்டிச்சுவராயினது. நீங்க ஒரு சுதந்திரவாளி என்பதை பவுல் சுவிசேஷத்தினூடாக சொல்ற. சுதந்திரவாளி என்னவோ ஆரம்பத்துல வாசிக்காரன், அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனா இருந்தும், தெய்வீக சுகத்துக்கு நீங்க சொந்தக்காரன், நீங்க ரட்சிப்புக்கு சொந்தக்காரன், பரலோகத்துக்கு சொந்தக்காரன், என்னத்துக்கு நீங்க சொந்தம் இல்லை.
எல்லாத்துக்கும் சொந்தமா இருந்தும் சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. இப்படி இருக்க சிந்திச்சு பாருங்க, நாம சின்ன சின்ன செத்த கிரியைகளூடாக காணிக்கப்பட்டிக்க காசு போட்டு தசமாத்த போட்டு அத இப்படி செய்து அப்படி செய்து சின்ன சின்ன ஊழியங்களை செய்து அதனூடாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நான் குவாரில் பாட்டு படிக்க போறேன், நான் வர்ஷிப் லீடர் ஆக போறேன். ஏன் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் நல்லது, நான் கூடான்னு சொல்ல. ஆனா நீங்க நோக்கம் என்ன? நீங்க நீதிமான் ஆக்கப்படுவதற்காகத்தான் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் நீங்க சிறு பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருக்கிறீங்க, அவருடைய வரத்துக்கும் அவருடைய நீதிக்கும் நீங்க தூரமா இருக்கிறீங்க. சோ இதனாலதான் நீங்க இன்னும் உங்களால ஷைன் பண்ண முடியுது இல்ல. சோ அப்ப ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ளணும், இந்த கிருபை ரட்சிப்புன்றது இயேசு கிறிஸ்துவால அவன் அந்த ரட்சிப்பை காக்குறது என்பதும் அவருடைய கிருபை தான், ரட்சிப்பை முடிக்கிறது என்பதும் அவருடைய கிருபை, நம்முடைய பலத்தால ஒன்றுமே இல்லை. இத புரிஞ்சோண்டீங்கன்னாலே உங்களோட வாழ்க்கை மேல போய்கொண்டே இருக்கும். இந்த சத்தியத்துல நீங்க இளைப்பாறணும். இன்னைக்கு பிசாசு நம்ம இளைப்பாற விடாது. இந்த வசனத்தை வாசிப்போமா? தீத்து நான் முடிக்கிறேன், இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். ரைட், தீத்து 2 இதான் இன்னைக்கு தலையங்கமே போட்டஸ். ஆனா நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி கடைசி அட்லீஸ்ட் முடிவுலையா தலையங்கத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே, தீத்து 2:11 வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, நாம் அவபக்திக்கும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிருபை நமக்கு என்ன செய்யுது? போதிக்குது. அது எப்படி போதிக்குது தெரியுமா? அவபக்தியை லௌகிக இச்சைகளையும் வெறுக்க பண்ண. அவபக்தி அப்ப அவபக்தி என்றா என்ன, பக்தி என்றா என்ன? அவபக்தி என்றது அவநம்பிக்கை. இயேசு சிலுவையில செய்து முடிச்சதை நம்பாதது அவபக்தி. பக்தி என்றது இப்ப நான் சொன்னதை நீங்க விசுவாசிக்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த நீதி, விசுவாசத்தின் ஊடாக வருகிற நீதி. அதுல நீங்க வாழ்கிற பொழுது நீங்க பக்தி உள்ள. நீங்க ஏன்? இது இயேசு கிறிஸ்துவால வந்தது, இதுக்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள நாம திரும்ப மாம்சத்தின்படி நடக்க முடியாது. அது விபச்சாரம், அது வேசித்தனம் என்று சொல்லப்படுது. ஏன்? கிறிஸ்து ஏற்கனவே உங்களை நீதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி. சோ அப்ப நீங்க நீதிமான் ஆக்கினபடியா நீதியிலிருந்து நீதிக்கு நடங்க. பரிசுத்தவான்களா இருக்கிறபடினால நீங்க பரிசுத்தவான்களாக நடக்க முயற்சிங்க. ஆனா நீங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியையூடாக திரும்ப நீதிமானாக நினைச்சீங்களா இருந்தா நீங்க அவபக்தி உள்ள ஜனம். அல்லது இன்னும் அத அறியாம விசுவாசியாம இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அவபக்தி. தங்களுடைய மாம்ச கிரியைகளினால அவர்கள் நீதிமானாக முயற்சிக்கிறார். இயேசுவின் கிருபையை காலின் கீழ் மிதிக்கிறார். சோ இவர்கள் அவபக்தியுள்ள சந்ததி. அப்ப கிருபை எங்களுக்கு என்ன போதிக்கிறான்? அவபக்தியில இருந்து வெளியில வரவும், லௌகிக இச்சைகள், இப்ப நான் சொன்ன மாம்சத்தின்படி செய்யறதெல்லாம் லௌகிக இச்சைகள், இதையும் வெறுத்து தெளிந்த புத்தி. பாருங்க, இப்ப நான் தெளிந்த புத்தியத்தான் நான் உங்களோட பேசுறேன். இந்த தெளிந்த புத்தியை தந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய கிருபையின் உபதேசம். தெளிந்த புத்தியும் நீதியும். நீதி எந்த நீதி? இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால் வருகிற நீதி. நீதியும்
தேவ பக்தியும் உள்ளவர்களாய். இப்ப நாங்க இப்ப இந்த இந்த காரியத்தை நீங்க நம்ப நீங்க என்னவாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அப்ப நீங்க இப்படி ஜீவனம் பண்ணினாத்தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவரை ஆவலோடு எதிர்பார்ப்பீங்க. அப்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறதுக்கு எதிர்மறை என்ன? பயத்தோடு. இன்னைக்கு அநேகர் பயத்தோடு ஆக்கினை தீர்ப்பை குறிச்ச அல்லது நியாய தீர்ப்பை குறிச்ச பயம். ஓ, இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், பரிசுத்தமாங்க ரெடியாங்க, பரிசுத்தமாங்க ரெடியாங்க, பரிசுத்தமாங்க ரெடியாங்க. இது ஆவலோட எதிர்பார்க்கிறீங்க. ஆவலோட எதிர்பார்க்கிறா என்ன? நீங்க ஏற்கனவே அவரால நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்ப என்ன சந்தோஷத்தோட அவர் எப்ப வருவார் என்று ஆவலோட பாக்குறீங்க. ஏன் நீங்க திருநா போல அவரை எதிர்பார்க்கல? காரணம் அவர் கள்ளனை போல. காரணம் நீங்க அவருடைய ஏற்கனவே அவருடைய பிள்ளை. அப்ப திருடனை போல வர்றன்னு சொன்னது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. ஆனா நானும் நீங்களும் கிருபை என்ன போதிக்குதாம்? ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்க. இயேசுன்ற வருகையா இருக்கலாம், அது எந்த வருகையா இருக்கலாம். நான் என்ன செய்யறோம்? எப்பவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். காரணம் என்ன? நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மனவாட்டி. ஏற்கனவே அவர் என்ன தயார்படுத்தி வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த செகண்ட்லையும் நான் ரெடி. என்ன எந்த ரட்சிப்பு என்னால் உண்டானதல்ல, இந்த பாதுகாப்பு என்னால் உண்டானது. ரட்சிப்பை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது எல்லாமே அவர் என்ன. அவர் அதற்காக ரத்தத்தை சிலுவையில சிந்திட்டார். அப்ப கிருபை நமக்கு போதிக்குது எப்படி? ஆவலோடு எதிர்பார்க்கிறது அவருடைய வருகை. யார் ஆவலோடு எதிர்பார்ப்பான்? சத்தியத்தினால கிறிஸ்துவுக்குள் தன்னை யாரென்று புரிஞ்சு கொண்டவன் ஆவலோடு எதிர்பார்ப்பான். ஆமே. சோ அப்ப இந்த மீடியாக்கள்ல வர்றது எல்லாத்தையும் கேட்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ எனக்கு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டிய கிறிஸ்தவர்களை இன்றைக்கு பெரிய எச்சரிப்பு செய்தி. எஸ், ஆண்டவர் சொன்னார், பூமியில பிரச்சனைகள் நடக்கும், இருள் சூழும், ஆமென், யுத்தங்கள் நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். ஆனா நான் உங்களோட இருக்கிறேன். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன், உங்களுக்காக உயிரை கொடுத்தேன். நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தயவு, அவருடைய சகலதும் எங்களோட இருக்கிறது. ஆமென். சோ அதனால அந்த தைரியம் தான், அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வெளிச்சம். ஆமென். சோ இருள வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர் சொன்ன நீதியின் சூரியன் உதிக்கும் எங்கள்ல. ஆமென். இந்த சூரியன் உதிக்கலையோ எங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசு நீதியின் சூரியன் உதிக்கும். ஏசாயால சொல்லப்படுது, நீதியின் சூரியன் எங்களுக்கு உதிக்கும். ஆமென். அவருடைய நீதி எங்களை வழிநடத்தும். இன்றைக்கு நான் நிற்கிறது அவருடைய நீதியால, விசுவாசத்தினால் உண்டான நீதி. ஆமென். சோ அந்த நீதி எங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும், வழிநடத்தும். ஆமென். நீதியின் பாதையில் எங்களை நடத்தும். சோ இந்த நம்பிக்கை, இந்த தெளிவுதான் எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமானது. பாருங்க, அதே தீத்துவில் அதே வசனம் பாருங்க, அடுத்த வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், பாருங்க, தமக்குரிய சொந்த ஜனம். இயேசு நம்ம பார்த்து, நீங்க என்ற சொந்த ஜனம், உங்களுக்காகத்தான் நான், உங்களோட அக்கிரமங்களுக்காகத்தான் நான் மரிச்சு உங்களை சொந்த ஜனமாக்கி இருக்கிறேன். நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப நாம நற்கிரியலை செய்யறோம். இப்ப நான் பேசுறது நற்கிரியை. ஆமென். கிறிஸ்து இடத்துல உங்களை எல்லாரையும் விசுவாசத்தினூடாக ஒப்புரவாக்குறது நான் செய்யற நற்கிரியை. அவருடைய உபதேசத்தினாலதான் இன்றைக்கு நம்முடைய கால்களை நாம கழுவ முடியும் என்று இயேசு ஏற்கனவே சீசர்களுக்கு கால் கழுவி காண்பிச்சார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இயேசு சீசர்களுக்கு கால் கழுவினது? சோ அதனுடைய அர்த்தம், இன்னைக்கு சபையில எல்லாரும் எல்லாத்த காலையும் கழுவ சொல்லி இல்லை. அது அவருடைய வார்த்தையினால். தண்ணி என்ன? வார்த்தை. அந்த வார்த்தையினாலதான்
நம்ம என்ன செய்யறாராம்? அவர் நம்ம சுத்திகரிக்கிறார் நித்தமும். நித்தமும் உங்களோட தூசி, எங்கள படிஞ்ச தூசி. இன்றைக்கு சத்தியத்தை அறியாம நீங்க உலகத்துல பொய்யான உபதேசங்களை அறிய உங்களுக்கு என்ன படியுது? தூசி படியுது. நீங்க உண்மையா கிறிஸ்துவால ஏற்கனவே பரிசுத்தமா இருக்கிறீங்கன்றத மறந்து நீங்க திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவரோட இதண்டி கொண்டே இருப்பீங்க. நீதி என்பதை அறியாம நீதிமானுக்கா போராடுறீங்க. சோ இப்படியாக பலவிதமான தூசி உங்களுக்குள்ள பாடியஸ். அப்ப இயேசு சொன்னார், நான் உங்கள் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்துல உங்களுக்கு பங்கில்லை. சோ அதே போல இன்னைக்கு நான் அவருடைய வார்த்தையினால உங்களை நான் திரும்ப திரும்ப அவரிடத்துல அவருடைய வார்த்தையான உங்களை கழுவையிலண்டா இயேசுவோட உங்களுக்கு பங்கு இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றார், திரும்பவும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கொண்டு வர நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அடுத்த வசனம், இவைகளை நீ பேசி போதித்து, இவைகளை நீ போஷித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். இந்த கடிந்து கொள்றது என்னத்துக்கு பாவிக்கணும் தெரியுமா? இதுக்குத்தான் பாவிக்கணும். இயேசுனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நாம சரியாக போதிச்சு கிருபையின் சுவிசேஷத்தை விட்டு ஒரு மனுஷன் வெளியில போய்க்கதான் நாம கடிஞ்சு கொள்ளணும். நியாயப்பிரமாணத்துக்குள்ள கடிஞ்சு கொள்றதல்ல. நியாயப்பிரமாணத்துக்குள்ள கடிஞ்சு கொண்டா அவ்வளவுதான். ஒரு மனுஷன் சம்பல், ஏற்கனவே பிசாசு அங்க குடிகொண்டு இருக்குது, ஏற்கனவே பிசாசு அந்த நபரையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்து, அந்த சபைக்குள்ள பிசாசு ஆளுகை செய்து, அதுக்குள்ள வேற கடிஞ்சு கொண்டா எப்படி இருக்கு மனுஷன் வாழ்க்கை? அதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவரோட வாழ்க்கை இருளாகவே இருக்கிறது. ஆனா நீங்க இவைகளை பேசணும், தைரியமாக மனுஷரோட பேசணும், அதிகாரத்தோட கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயா. ஆமேன். சோ அவ கிருபை நமக்கு என்ன செய்யுது? தெளிவை தெரியுது, பக்தியை தருது, தைரியத்தை தருது, அவரோட வருகையை ஆவலோட எதிர்பார்க்க சொல்லுது. இன்னும் சொல்லுது, நீ அவருடைய சுதந்திரவாளி, திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ள போவாத. எப்படி ஒரு மனுஷன் அடிமைத்தனத்துக்கு? நியாயப்பிரமாணத்திலான நீதிமானாக வழி கிடைக்க அடிமைத்தனத்துக்கு போறோம். சோ இந்த அடிப்படையில தான் நீங்க போன கிழமை நான் சொன்னனே, ஒருவன் ஆலயம் இருக்கிறான், ஆலயத்தை கெடுத்தால் என்று சொல்லப்படுது. அப்ப ஆலயத்தை எப்படி கெடுக்க முடியும் என்று சொன்னா, இன்றைக்கு நாம வித்தியாசமா தான் நாம அதை பார்க்கிறோம். ஒரு ஆலயத்துக்கு, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு இல்ல, ஒரு பிழையான உபதேசம் வரைக்குள்ள நாம் என்ன செய்யறோமா? அவற்றை சரீரத்தை, ஆலயத்தை கெடுக்கிறோம். ஒருவருக்கு உரிமை இல்லை தெரியுமா? இயேசுவின் சரீரத்தோட ஒருவருக்கும் உரிமை இல்லை. அந்த சரீரத்துக்குள்ள பிழையான உபதேசம் விரைக்கதான் நாம அத பழைய உடன்படிக்கையில அதுக்கு என்ன சொல்லப்பட்ட தெரியுமா? சொன்ன வார்த்தையை சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம், தீட்டு. அந்த பழைய உடன்படிக்கைக்கு அவருடைய ஆலயத்துக்குள்ள தீட்டான ஒன்றையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. புளிப்புள்ள அப்பத்தை அவருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. இன்னைக்கு புளிப்புள்ள உபதேசம் அல்லது தீட்டுப்பட்ட காரியங்களை நாம எங்கட இயேசுவின் சரீரத்துக்குள்ள கொண்டு வரைக்க அவர் சொல்றார், நான் ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்றேன். சோ என்னத்த உபதேசம்? ஆமீன். இயேசுனுடைய இந்த ஆலயம், இந்த சரீரம், இந்த சபை, கிறிஸ்துவனுடைய சபை. ஊர்ல இருக்கிற சபையில குறிச்சு நாம் பேசல. கிறிஸ்துவனுடைய உண்மையான சபை, அது நீங்க எந்த உபதேசத்துக்கு இருக்கிறீங்களோன்னா நாம தான் அதை நிர்ணயிக்கணும், எங்களுக்கு புரியணும். ஆனா கிறிஸ்துவனுடைய உண்மையான சபை இருக்குத்தானே. இன்னைக்கு நான் கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கு. இது அவரால, அவருடைய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட, கரை திரை இல்லாம. இது என்னுடைய முயற்சியினால நான் பரிசுத்தமாக இல்லை, அல்லது மற்ற விசுவாசிகளுடைய முயற்சியினால இல்ல, கிறிஸ்துவினால. சோ அப்ப நானும் நீங்களும் இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய உபதேசம் எப்படியான உபதேசம் தெரியுமா? ஆரோக்கியமான உபதேசம். கிருபையின் சுவிசேஷம் மட்டும்தான் இயேசுவின் சபைக்குள்ள பிரசங்கிக்க முடியும். இல்லாம வேற ஏதாவது வந்தா அவருடைய ஆலயத்தை இன்னைக்கு மக்கள் கெடுக்கிறார்கள். எத்தனை சொல்லுங்க, கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றையிலிருந்து இந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் நீதிக்குள்ள,
கிறிஸ்துவின் நீதியால, அவருடைய உடன்படிக்கையால. நான் திரும்ப திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கஷ்டம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சரித்திர வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது குறையுள்ள வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வியாதியுள்ள அல்லது பாடுகள் நிறைஞ்ச, கட்டுகள் நிறைஞ்ச வாழ்க்கை இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது, அவருடைய வாழ்க்கைன்றது பரிபூர்ண வாழ்க்கை. ஆனா எப்ப நாம சத்தியத்தை சரியா அறிகிறோம், எப்ப நாம சரியான முறையில நம்பி அவருடைய விசுவாசத்துல இளைப்பாடுறோமோ, அவருடைய விசுவாசத்துல எப்ப இளைப்பாடுறோமோ, அன்றையில இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நீங்க வாழ்றதல்ல, அவர் வாழ்றது. ஆமென். அதுக்குதான் கலாத்தியர் 2 அதை வாசிச்சு அப்படியே முடிப்போமா? கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைச்சிருக்கிறேன். இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார். அவருடைய நீதியே எனக்குள் பிழைச்சிருக்கு. அவருடைய பரிசுத்தமே எனக்குள் பிழைச்சிருக்கு. அவருடைய மீட்பே எனக்குள் பிழைச்சிருக்கு. ஆமென். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைச்சிருக்கிறதோ அல்லது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைச்சிருக்கிறேன். ஆமென். சோ நாம யாரை பற்றும் விசுவாசத்தை? இயேசு. ஏன் நாம கிறிஸ்துவுக்கு விசுவாசியானோம்? நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக முடியாது. மாம்சத்தின் கிரியினால எந்த மனுஷனும் தேவனத்துல நோ, விசுவாசத்தினால் வெறும் நீதிக்கு. ஆமென். அடுத்த வசனம் சொல்ல, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரிச்சது வீணே. அப்ப நீதி நியாயப்பிரமாணத்தினால வருமென்று ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனே அல்லது ஒரு ஆணோ பெண்ணா இருக்கலாம், நீங்க கிருபையை நீங்க தான் விருதா வாக்குறீங்க. ஆமென். சோ கிறிஸ்து மரிச்சது வீண் என்று சொல்றோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினால் வருகிற நீதி நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குரிய மகிமையை நாங்க தான் கொடுக்கிறோம். தேவனுக்குரிய மகிமையை இந்த வழி ஊடாக மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்க தான் பக்தி உள்ள சந்ததி. நீங்க தான் அவரால் வழிநடத்தப்படக்கூடிய சந்ததி. நீங்க தான் இந்த பூமியில வெளிச்சமாக வாழ வேண்டிய சந்ததி. நீங்க தான் கிறிஸ்துவனுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை, அந்த சந்ததி நீங்க தான். ஆமென். நீங்க தான், வேற யாரும் அல்ல, நீங்க தான். சோ உங்களை அவர் இந்த பூமியில வெளிச்சமா பாக்குறதுக்கு தான் அவர் ஆபிரகாமை அழைச்சஸ். ஆமென். ஒரு பரிபூர்ண ஒரு வாழ்க்கைய நீங்க இந்த பூமியில நீங்க வாழ வேணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம், சித்தம். நீங்க இஸ்மவேலை போல ஆசீர்வாதத்தை பெற அல்ல இயேசு உங்களை அழைச்சது. பொன்னும் வெள்ளியும் மட்டும் பெற்றுக்கொண்டு எப்பவும் உங்களுக்கு விரோதமாக ஜனங்களுடைய கை நீட்டப்படுறது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இஸ்மவேலுக்கு ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு விரோதமாக எப்பவும் ஜனங்கள் இருப்பார். ஆனா ஈசாக்குக்கு விரோதமாக எப்பவும் இருப்பான்னு சொல்லவே இல்லை. சோ அப்ப ஒரு மனுஷன் கிரியனால நடக்க, தன் கிரியில நம்பிக்கை வைக்க எங்களுக்கு விரோதமா எப்பவும் இருக்கத்தான் போஸ். ஆனா நாம விசுவாசத்தினால நீதிமான் ஆகினா நாம அதுல என்ன செய்வோம்? இளைப்பாறுவோம். தேவன் தன்னுடைய கிரியில முடிச்சு ஓய்ந்தது போல அந்த இளைப்பாறுதல பிறகு தானும் தன்னுடைய கிரிகளை முடிச்சு ஓய்ஞ்சிருப்பான். இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு இல்லை. ஆமென். ரட்சிப்பை குறிச்சதான ஓய்வு இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்காகத்தான் ஓடுறாரு. ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க இயேசு கிறிஸ்து குணத்துல வந்துட்டீங்க, நீங்க என்ன செய்யுங்க? இளைப்பாருங்க. நீங்க இளைப்பாருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து அவர் கிரியை நடப்பிப்பார். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைச்சிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து சொல்லாம ஒன்றையும் செய்யாதீங்க. இவன் ஊழிய பணிபடுத்தி கிறிஸ்து சொல்லாம நீங்க செய்யாதீங்க. அது உங்களுக்கு கேடாத்தான் முடியும். ஏன் இன்னைக்கு அவர்கள் செய்யறாரு? பயம். செய்யாம இருந்தா என்ன நடக்குமோ? இன்னைக்கு அநேகர பிசாசு பயம், குற்ற உணர்வு. ஊழியம் செய்யாட்டிக்கு என்ன நடக்கும்? ஊழியம் செய்யாட்டிக்கு என்ன நடக்கும்? எப்படி இந்த குடும்பத்தை ஆண்டவர் போசிப்பார்? அவற்றை வீட்டை கட்டினா இல்லோ, இந்த வீட்டை கட்டுவாரண்டோ வசனம் சொல்லுது. அது இயேசுவை பற்றி சொல்லுது. இயேசு இன்றைக்கு அவர் சிலுவையில செய்து முடிச்சார். ஆமென்.
ஆனா ஆண்டவர் சொல்லல, நீ எனக்காக செய்யறாத்தான் நான் உனக்கு போதிப்பேன். அப்ப கிருபை நீங்க விருதாவாக்குறீங்க. நோ. இன்னைக்கு அநேகர் ஊழியத்துல மாட்டுப்பட்டு இருக்கிறது காரணமே அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்வு, பயம். இயேசுவின் அன்பிலே இல்லை, அன்போட கூடிய ஒரு பயம்தான். ஆமென். ஆனா நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள முதலாவது இளைப்பாறும். அவருக்கு தெரியும் எங்களை, அவர் எப்படி எங்களை வழிநடத்தணும் அவருக்கு தெரியும். ஆமென். அதான் சொல்ற, என்னுடைய அன்பில நீ நிலைச்சிரு என்று சொல்ற. ஆமென். எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட வசனம் சொல்லுது, என் அன்பில் நிலைச்சிரு. ஒருவன் என்ன நேசித்தா என்ன அன்பில நிலைச்சிருப்பான். ஆமென். சோ அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. அவர் சொல்ற, நான் உண்மையில வச்ச அன்பில நீ நிலைச்சிரு. அது 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், நிலைச்சிரு. தெரியுமா, பவுல் கிட்டத்தட்ட 13 வருஷம் அவருடைய அன்பில நிலைச்சிரு. அதுக்கு பிறகுதான் அவர் ஊழியத்தை செய்தார். எடுத்த வீச்சுக்கு பவுல் ஊழியம் செய்யிருந்தா அவ்வளவு கிருபையை கொட்டி இருக்கிறார் அந்த பைபிள்ல. ஆண்டவர் அவருக்கு போதிச்சார். ஆமென். சோ மரியாள் அவருடைய பாதத்திலே நிலைச்சிருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலை செய்யறதுல பயங்கர பிஸி. இயேசு வந்தவரை நான் கவனிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு வந்தோடனே பிஸி ஆயிடுவார். ஏதோ ஆண்டவர் தான் ராத்திரி வந்து சொன்னது போல பயங்கர பிஸி. நான் அத்து இது மார்த்தாலும் இப்படித்தான் இருந்தா, நானும் கூட அப்படித்தான் இருந்தது. சர்ச்சுக்கு போனோன்னா பயங்கர பிஸி. என்ன இது, நம்முடைய மாமிசம். நான் முந்தி இந்து கோயில்ல பயங்கர பிஸி. ஐயர் சொல்றது எல்லாம் சும்மா அத்துப்படியா செய்வேன், பயங்கர பிஸி. அதே மாம்சத்தை கொண்டு அப்படியே கிறிஸ்தவத்துக்கு வந்தேன், பயங்கர பிஸி. நான் ஏன் பிஸி? நாம பிஸியா இருந்தா தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அது நம்முடைய மாம்சம் சொல்லும் நம்மோட. ஆனா கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் எனக்கு எப்ப கிடைச்ச தெரியுமா? கிருபையை சத்தியத்தின்படி அறிஞ்ச பிறகுதான் கிறிஸ்துவுக்குள் நான் இளைப்பாருங்க. ஆமென். அதுக்கு பிறகு இதுல இருந்து மீட்கத்தான் இயேசு வந்த என்பது எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. இந்த பாடு மார்த்தால இயேசு சொன்னார், மார்த்தாள் நீ பற்பல காரியத்தை குறிச்சு நீ கவலைப்படுற. இந்த மரியாள் இந்த சகோதரி இந்த பாதத்துல உட்கார்ந்து நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறாள், கிருபையின் உபதேசத்தை அவள் கேட்கிறாள். சொன்ன மாத்தாள போல ஆக்கள் எங்களை பிளேம் பண்ணி கொண்டே இருப்பான். இங்க பாருங்க, நாங்க இவ்வளவு பிஸியா இருக்கிறோம், நாங்க இவ்வளவு கிறிஸ்துக்கா ஓடுறோம் தெரியுமா, எவ்வளவு ஜபிக்கிறோம் தெரியுமா. எங்கட ஜபத்திலான் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பண்ணாம இருக்கு தெரியுமா. எங்கட ஜபத்துலதான் உலகமே இன்றைக்கு தாங்கி வச்சுக்கிற ஆண்டவர் தெரியுமா. இந்த போலதான் இன்றைக்கு மக்களுடைய பெருமை அவ்வளவுத்துக்கு சிகரம் போல முகத்தை ஒட்டுச்சு. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன் மேடையிலேயே படுத்து கிடந்து அழுகுவான். அதெல்லாம் வீடியோல காண்பிப்பார். ஏன்? தங்களை நீதிமான்களா காண்பிக்கிறார். இயேசு சிலுவையில செய்து முடிச்சது அது எல்லாத்தையும் புதைச்சு, இயேசுவை விட நாங்க தான் நீதிமான், நாங்க தான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அழுகிறோம். அன்னைக்கு ஒருத்தரை பாக்குறேன், அழுது ஜெபிக்கிறார், பிறகு கண்ணை லைட்டா திறந்து வீடியோ பாக்குறார். எல்லாம் தெரியுதா? உலகம் இன்றைக்கு மக்களை பார்த்து தான் எங்குஸ், மனுஷர்களை பார்த்து ஐயோ இந்த மனுஷன் உலகத்துக்காக ஜெபிக்கிறானே, எவ்வளவு நல்ல மனுஷன். இது நம்முடைய பெருமையை வெளியில கொண்டு போஸ். மதம் நம்ம பெருமையாக்கு. ஆனா சோ அதனாலதான் இன்றைக்கு அநேகர் இயேசுவை நோக்கி பாக்குறது இல்ல. சோ அப்ப எத்தனை பேர் நீங்க இன்றைக்கு அவருக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? இளைப்பாருங்க. கிறிஸ்துவே நன்றி,